ஹாப்பி மார்னிங். என்கிட்ட நிறைய பேர் நீங்கள் எப்படி பச்சை பயிர் முளை கட்டுறீங்கன்னு கேட்டுருந்தீங்க. நான் வந்து இன்றைக்கி தோசை தான் செய்ய போகிறேன். நான் நாளைக்கு தோசை செய்ய போகிறேன்னா இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே பச்சை பயிரை ஊற வச்சுருவேங்க. ஈவினிங்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க பாத்திரத்தில் போட்டு கீழே ஒரு தட்டு எதனா வச்சுருவேன். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி தண்ணியை தெளித்து விட்டுருவேங்க. ஈரப்பதம் இருந்தால் தான் நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வரும். லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா காலையில் வந்து திறந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக முளைச்சி வந்திருக்குங்க. இந்த மாதிரி முளை கட்டி சாப்பிடும்போது இன்னும் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குன்றாங்க. நான் முக்கால்வாசி எப்போவுமே பச்சை பயிர் தோசைக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ இதை நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், சால்ட்டு இதை போட்டு நைஸாக அரைச்சிட்டு அப்படியே தோசைக்கல்ல ஊற்றிங்கன்னா சூப்பரான பச்சை பயிர் தோசை ரெடிங்க. நான் இது கூடவே வந்து 3 டம்ளர் பச்சை பயிர்னால் 1 டம்ளர் அளவுக்கு புழுங்கலரிசி போடுவேன். இன்றைக்கி ஊற வைக்க மறந்துட்டேன் நைட்டு. ஸோ அப்படியே அரைச்சி ஊற்றினா நல்லா தான் இருந்துச்சு. அப்படியேனாலும் நல்லா வருதுங்க. பேச்சுலர்ஸ்லாம் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம டக்குன்னு அரைச்சி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போகணுன்னு யோசிச்சிங்கன்னா இது தாங்க பெஸ்ட்டு. உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நான் வந்து இன்றைக்கி பச்சை பயிர் தோசை கூட கார சட்னி செஞ்சுருந்தேன். சீரியஸாகவே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த கார சட்னி. நான் ஆல்ரெடி இந்த ரெசிபி வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முழிச்சிட்டு அப்புறம் மேடம் ஒரே ஐஸ்கிரீம் வேணும்னு அவங்க அப்பாவை கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். நாங்கள் அந்த டயட் இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. இந்த மாதிரி எப்பயாச்சும் தோணுச்சுன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அப்படியே இந்த வேலைலாம் முடிச்சுட்டு பாத்திரம் கழுவுற வேலை இருந்துச்சுன்னு போய் நான் கழுவிட்டு இருந்தா, அம்மா நான் எடுத்துகிட்டு போய் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பொண்ணு ஒன்றா எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸில் எவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டா தெரியுமா? இந்த மாதிரி பாத்திரம் எடுத்து போய் கவுக்குறா, துணி மடித்து வைக்கிறா, காயெல்லாம் வாங்கிட்டு வந்தால் ஏற கட்டி வைக்கிறா. உங்கள் பசங்க என்ன கற்றுக்குனாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி.